மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸோட ஆக்சிஜன் மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியும். ஸோ ஃபேக்ட் தாண்டி ஸ்டோரி தான். ஏன்னா ஸ்டோரியில் தான் எமோஷன் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ லைக் எவ்வளோ இயர்ஸ், 100 இயர்ஸ், 1000 இயர்ஸ், 10,000 இயர்ஸ் முன்னாடி இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் தான் மாறல, எமோஷன். ஓகே, வெரி நைஸ். ஸோ உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கேன். Since we have come to the last part of the podcast, corporate talents truth or troll segment. ஓகேயா? ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்பேன், ட்ரூத் ஆர் ட்ரோல் நான் கேட்பேன். நீங்கள் வந்து அது ட்ரூத்தா ட்ரோலான்னு மட்டும் தான் சொல்லணும். ஓகே. இன்ஸ்டாகிராம் இஸ் டெட். பீப்புள் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸே பண்ணுறதில்ல, சும்மாக்கு போட்டுட்ருக்காங்க. ட்ரூத். 90% ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க ROI ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக் பண்ணுறாங்க. ட்ரூத் தான். ஏஐ கான்டென்ட் வந்து இன்னும் 3 இயர்ஸில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும். அதுவும் என்கிட்ட ட்ரோல்னு சொல்லுவேன். ஏன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் திரும்ப அதை ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன் நான். ஓகேவா? ஸோ ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் அது வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஏஐ வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் நம்ம. ஸோ எனக்கு என்ன ட்ரோல் தான் சொல்லுவேன். ரீல்ஸோட வியூஸ் வந்து லக் தான் மோர் தென் ஸ்கில். ட்ரூத்தா ட்ரோலா? ஸோ நான் கேட்டிங்கன்னா லைக் ட்ரோல்னு சொல்லுவேன் நான். அது வந்து உண்மை கிடையாது. ஸோ 50% ஸ்கில், 50ல் ஒரு 60-70% ஸ்கில், 20-30% லக்குனே நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா வீடியோவும் வைரல் ஆகிறதுக்காக நம்ம போடுறோம். பட் எல்லாமே வைரல் ஆகிறது கிடையாது. ரைட்? இப்போ நான் போடுற அதே கண்டென்ட் இன்னொருத்தர் போடும்போது அவருக்கு வந்து வைரல் ஆகாது, பட் மேபி எனக்கு வைரல் ஆகும். அதே கண்டென்ட் நான் வந்து அங்கேருந்து நம்ம போடும்போது இல்லை வேறு யாராச்சும் பார்த்து போடும்போது நம்மளே ஓனாக போடும்போது அது வைரல் ஆகுறது இல்லை. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா நம்ம என்ன தான் பெஸ்ட் பண்ணுறோம், அது ஒரு மேக்ஸிமம் ரீச் ஆகும். பட் அதை தாண்டி லைக் மில்லியன்ஸில் வைரல் ஆகுதுல, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இல்லை. அதில் இருக்கலாம் சொல்லலாம். ஓகே. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இஸ் ஜஸ்ட் க்ளோரிஃபைட் ஃபார் அட்டென்ஷன் தான், மற்றபடி அதில் பெருசாக சாதிக்கல ஒன்றும் கிடையாது. ட்ரூத்தா ட்ரோலா? எனக்கு கேட்டிங்கன்னா ட்ரூத் ப்ளஸ் ட்ரோல் அப்படி சொல்லுவேன். ஓகே, ரெண்டுமே சொல்லுவேன். ஓகே. கிளைண்ட்ஸுக்கு வந்து மெட்ரிக்ஸ் தான் வேணும், அவங்களுக்கு வந்து ரியல் கன்வர்ஷன்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரூத்தா ட்ரோலா? ட்ரோல். ஏன்னா இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு வந்து பிஸ்னஸ் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க மெட்ரிக்ஸ் பார்க்க மாட்டாங்க, அவங்க கன்வர்ஷன் தான் பார்ப்பாங்க. ரைட்? இப்போ என்னோட கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒன்று கேட்பாங்க, அபிஷேக் இதெல்லாம் ஃபாலோவர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் ஃபாலோவர்ஸ்லாம் கொண்டு வருவேன். எனக்கு ஃபாலோவர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு போஸ்ட்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, கன்வர்ஷன் ஆச்சா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ரியல் பிஸ்னஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு ஒரு பேருக்கு இருக்கும், எங்கள் கம்பெனிக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு, அது ஒரு நேம், ஒரு ஃபேம். ஓகே, பட் அட் எண்ட் ஆஃப் த டே தே நீட் மணி. கரெக்ட். ரைட்? அப்போது நம்ம வந்து அதுதான் பார்க்கணும். ஓகே. லிங்க்டின்ல நீங்கள் இல்லாட்டி B2B பிஸ்னஸ் வந்து ஒர்க்கே ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ட்ரூத்தா ட்ரோலா? என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து லிங்க்டின்ல பெருசாக ஆக்டிவாக இல்லை. ஓகே. ஆமாம். ஸோ நான் என்னோட பேஜஸ் இருக்குது, என்னோட டீம்ஸ் வந்து அது மூலிமா வந்து ஜாப் போஸ்டிங் எல்லாமே பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே நான் வந்து பிஸ்னஸ் க்ரோத் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் லிங்க்டின் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது என்ன கேட்டிங்கன்னா. ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு எல்லாமே. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா லிங்க்டின் வந்து ஒரு நீட் தான். என்ன கேட்டிங்கன்னா B2B ரொம்ப நீட் தான். ஓகே. கிளைண்ட்ஸுக்கு வந்து அந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி விட. ட்ரூத்தா ட்ரோலா? எஸ்தட்டிக். ஆமாம். எனக்கு கேட்டிங்கன்னா ட்ரூத் தான் சொல்லுவேன். ஆமாம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் எப்பவுமே. ஸோ என்னையே கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த டேஸ்ட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவேன், தெரிஞ்சுட்டு அதில் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணேன்னா கிளைண்ட்டுக்கு பிடிக்காது. அது எண்ட் ஆஃப் த டே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணாதான் நம்ம இது பண்ணுவோம். ஓகே. மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ் ஓவர் ரேட்டட் ஜாகுனா இல்லை இது ஒரு ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ட்ரூத்தா ட்ரோலா? எஸ், ஒரு விஷயம் வந்து பூம் ஆகும்போது அது வந்து ஓவர் ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர். பட் அதனால அது வந்து வேஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேல்யூ கிடைச்சதுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ ஃபனல்ஸில் வந்து வேல்யூ கிடைக்குதா அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அது ஓவர் ரேட். எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஓவர் ரேட்டடும் இருக்குது, அண்டர் ரேட்டடும் இருக்குது. ரைட்? பட் அதனால அது வந்து யூஸ் பண்ணாமல் போக போகிறது இல்லை. ஸோ அப்போ ஃபனல் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரோத் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் பீப்புள் ஓவர் ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லை நான் சொல்ல. அது மூலிமா வந்து பீப்புள் கோச் பண்ணுறாங்க, கோர்சஸ் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நமக்கு தெரியணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஓகே. ரீபிராண்டிங் கான்செப்ட்டுங்கிறது ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் 4 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா? ட்ரூத்தா ட்ரோலா? ரீபிராண்டிங் என்ன மீன் பண்ணுறீங்க? அந்த பிராண்ட் என்டையர் இந்த லோகோ மாற்றுறது, பிராண்ட் கலர்ஸ் மாற்றுறது, ஃபாண்ட் மாற்றி பார்க்கலாம், கலர் ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா என்டையர்லி, நிறைய போஸ்ட் எல்லாமே வந்து ஆர்கைவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி என்டையர் ரீபிராண்டிங் வந்து இஸ் இட் நெசசரி? எல்லாருமே என்ன கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம்.
ஒரு ஆவரேஜ் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் சொல்லலாம், ஒரு டாப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீபிராண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு டாப் இன்ஃப்ளூயன்சர் நான் வந்து பார்த்துருக்கேன் லைக் ஆண்டர்ப்ரனரில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் ஒரு ஜீரோலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பண்ண கண்டென்ட் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓகே, அவங்க வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்து வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆக்டரோட வந்து லைக் ஸ்டார்டிங் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் தான் அதுதான் நம்ம இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸோட ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் பிராண்டே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரீபிராண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க என்ன கேட்டிங்கன்னா, ஒரு லோகோ மாற்றுறது எல்லாமே. ஓகே ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஒரு பிராண்டிங்க்கு ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஸ்டோரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? பிராண்டிங்க்கு மார்க்கெட்டிங் ஸ்டோரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் கொடுக்கும். ஏன்னா ஸ்டோரி தான் கனெக்ட் பண்ணும். ஸோ சொல்லுவாங்களா, ஃபேக்ட் டெல்ஸ் ஸ்டோரி செல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்ட் தாண்டி ஸ்டோரி தான். ஏன்னா ஸ்டோரியில் தான் எமோஷன் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ லைக் எவ்வளோ இயர்ஸ், 100 years 1000 years இல்லை 10,000 yearsக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் தான் மாறல, எமோஷன். ஸோ அந்த எமோஷன் கொடுக்கணும்னா அது ஸ்டோரினால தான் முடியும். ஒரு மூவிலையும் சரி எது இருந்தாலும் ஒரு ஸ்டோரி இருக்கணும். தட்ஸ் இட். ஸோ ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட ரீல்ஸ் மேக்ஸிமம், நம்மளோட கண்டென்ட் மேக்ஸிமம் க்ரோத்தாக இருக்கான்னு காரணம் ஸ்டோரி டெல்லிங்கில் தான் க்ரோத் ஆகுது. ஓகே, இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பிராண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் எவால்வ் ஆகும்போது, அப்ஸ்கேல் ஆகும்போது மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இல்லை அந்த ஃபவுண்டரே பார்த்துக்கலாமா? சும்மா ஒரு கடை வச்சா போதும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ப்ரீவியஸ்லி வந்து போத்தீஸ் ஆகட்டும், மற்ற நிறைய ஷாப்ஸ் ஆகட்டும், பெரிய மார்க்கெட்டிங்ஸ் எல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. பீப்புள் வருவாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா போகும். ஆனால் மூவிங் ஃபார்வர்ட் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டண்ட்டா? மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸோட ஆக்சிஜன் மாதிரி என்ன கேட்டிங்கன்னா. ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க போத்தீஸ் வந்து அந்த மாதிரி பண்ணலைன்னு. பட் போத்தீஸ் வந்து அந்த ஊரில் ஃபேமஸாக இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அட்லீஸ்ட் போர்டிங் போட்டிருப்பாங்க, கரெக்டா இல்லையா? ஹோர்டிங் போடாமல் அவங்க வந்து மார்க்கெட் பண்ணால. அந்த டைமில் டிஜிட்டல் இல்லாதனால அவங்க ஹோர்டிங் போட்டாங்க. பட் இப்போ டிஜிட்டல் வந்ததுனா நீங்கள் அன்னபூர்ணா இந்த மாதிரி விஷயம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வந்து ரொம்ப ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க இன்னும் க்ரோத் பண்ணுது. இப்போ ஸ்டார்ட் அப் மாதிரி வரவங்க திரும்ப அந்த மாதிரி பழைய ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதுதான் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் பீப்புள் பார்க்குறாங்க. இப்போ டிவியில் அதிகமாக இருக்கிறத பீப்புள் யூடியூப்ல தான் அதிகமாக இருக்காங்க, இன்ஸ்டாவில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம்னா நம்ம பிராண்டை வந்து நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸில் 4 இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லுவாங்க: மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்ரேஷன், ஃபினான்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் தான் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட். ஸோ அது இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸை ட்ரை பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டிங் 100% இம்பார்ட்டன்ட். வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ வெரி மச் அபிஷேக். நிறைய இன்சைட்ஃபுல்லான கான்வர்சேஷன்ஸ். மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் ரீல்ஸ் நிறைய போட்டிருக்கீங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் இருக்குது. பட் நேரில் வந்து இன்னுமே வந்து டக்குன்னு ஆன்சர்ஸ் நிறைய சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் நைஸ் மீட்டிங். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் பண்ணதுலேயோட. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ், ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே ஜென்ரல் கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஸ்பெசிஃபிக்காக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கார்பரேட் தளம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.